ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம வந்து அசைன்மெண்ட் ஃப்ரண்ட் பேஜ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு புக் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு வேணுங்கிற A4 ஷீட்டில் கூட போட்டுக்கலாம். நான் என்னோடய ப்ரஷ் பென்ஸ் எடுத்துருக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஒரு அசைன்மெண்ட் ஃப்ரண்ட் பேஜ் டிசைன் தான் போட போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு கலர் எடுத்து வேவியாக போட்டுக்கோங்க. சிம்பிள் தான், இதெல்லாம் யார் வேணாலும் பண்ணுறது தான். இதோட பார்ட் 2 வேணா கேளுங்க, நான் போடுறேன். நெக்ஸ்ட் இன்னொரு கலர் எடுத்துக்கிறேன். அதையும் அதே மாதிரியே வேவியாக போட்டுக்கலாம். சிம்பிள் தான், கொசன்னு போனாலும் பரவாயில்ல. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு கலர் ஒரு குறிப்பிட்ட கலர் மட்டும் எடுத்துக்கோங்க. நான் வந்து மொத்தம் ஒரு 5 to 6 கலர்ஸ் போடுறேன். இப்போ இது தேர்டு கலர் எல்லோ, போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து கலர் க்ரீன் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி போட்டிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் ஃப்ரண்ட் பேஜ் டிசைன் கிடச்சிரும். க்ரீனுக்கு அப்புறம் இப்போ நான் வந்து டார்க் க்ரீன் எடுக்கிறேன். Next dark blue, light blue. இதோட நான் 6 கலர்ஸ் முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பிளாக் கலர் பென்னு, பிளாக் கலரில் இது வந்து டபுள் சைடடு, அதனால கீழே வந்து கொஞ்சம் உங்களுக்கு தின்னாக இருக்கும். அதை வச்சு நான் ஒரு இந்த மாதிரி ப்ரஷ் பென்னில் நீங்கள் இப்படி வச்சு எடுத்திங்கனாலே ஒரு அழகான ஒரு லீஃப் மாதிரி வந்துடும். இந்த மாதிரி நானும் வச்சு எடுத்துக்கிறேன். முழுசுக்கும் நான் பண்ணிக்கிறேன் அப்படி பிளாக் கலர் வச்சு. ஏன்னா கலர்ஃபுல்லாக போட்டு பிளாக் கலரில் போட்டால் தான் உங்களுக்கு நல்லா வரும், அழகாக இருக்கும். நீங்கள் இது ஸ்கெட்ச் வச்சு கூட பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி ஃபுல்லுக்கும் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி வச்சிங்கன்னா ப்ரஷ் பென்னில் உங்களுக்கு அழகாகவே வந்துடும் லீஃப் டிசைன். ஓகே, நம்ம போட்டு முடிச்சிட்டேன். இப்போ உள்ளே வந்து நான் மேத்ஸ்ன்ட்டு எழுதிக்கிறேன். அதுக்கும் நம்ம வந்து ஒரு இது பண்ணலாம். அதுக்கு வந்துட்டு நான் பர்பிள் கலர் எடுக்கிறேன். பர்பிள் கலரில் இது பாக்ஸாக நான் போட்டுக்கணும். இந்த மாதிரி 5 பாட்ஸ் நான் போட்டுக்கிறேன். இப்போ வந்து பிளாக் கலர் எடுத்து நீங்கள் வந்து இந்த மாதிரி கொடுக்கணும். இப்படி ஒன்று, இப்படி ஒன்று, இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் 3D ஷேப்பில் உங்களுக்கு வரும். இப்படி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் நான் பிங்க் கலர் எடுத்துக்கிறேன். பிங்க் கலர் நெக்ஸ்ட் நான் டார்க் ப்ளூ எடுத்துக்கிறேன். டார்க் ப்ளூ வச்சு இந்த மாதிரி ஒரு இது
அப்புறமா அது இதிலேருந்து இந்த மாதிரி ஒன்று, அப்புறமா இந்த மாதிரி ஒன்று, அப்புறமா இதுலேருந்து இந்த மாதிரி ஒன்று, இந்த மாதிரி ஒன்று போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம உள்ளே எழுதிடலாம் மேத்ஸ்ன்ட்டு. அப்புறமா நீங்கள் கீழே வந்து ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. நான் க்ரே கலரில் எடுத்து போடுறேன். இதையும் நீங்கள் மேலே இருக்க அந்த மேட்சோடு கனெக்ட் பண்ணலாம், இல்லாட்டி கனெக்ட் பண்ணாமே இருக்கலாம். நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கனெக்ட் பண்ணலான்ட்டு டார்க் ப்ளூ கலர் வச்சு மேலே எம் போட்டிருக்கேன்ல, அதை அப்படியே இப்படி கீழே வச்சுக்கிறேன். அது அப்படியே அந்த மேட்ஸோடு தொங்குற மாதிரி. இப்போ வந்து நீங்கள் கீழே ஃபுல்லாக இதே அந்த க்ரே கலரே வச்சு பெயிண்ட் பண்ணிக்கலாம், ஸ்கெட்ச் பண்ணிக்கலாம். நான் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். அண்ட் உள்ளே வந்து நீங்கள் நேமு, கிளாஸு, செக்ஷன் அதெல்லாம் எழுதிக்கலாம். நான் வந்து நேமும் கிளாஸ் மட்டும் எழுதிக்கிறேன். அப்புறமா இதுக்கு பண்ண மாதிரியே நம்ம இதுக்குலேயும் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட், அப்புறமா மேலேருந்து இன்னொரு லைன். அவ்வளோதான். நேம் அண்ட் கிளாஸ் நீங்கள் எழுதிக்கோங்க. ஒரு சூப்பரான உங்களுக்கு ஒரு ஃப்ரண்ட் பேஜ் டிசைன் வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இன்னொரு அசைன்மெண்ட் வந்துச்சுன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாய், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.